ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு பர்த்டே ஒன் ஷாட் 29th பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நேற்றுக்கு தான் மெசேஜ் பார்த்தேன். நைட்டு டைம் இல்லாதனால என்னால் ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. ஸோ அதான் இன்றைக்கி வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். சத்தியமாக என்ன சொல்கிறது, இது ஐடி பார்க்க மறந்துட்டேன். இன்ஸ்டாகிராமில் டிஎம் வந்துச்சு. சாரி ஐடி மென்ஷன் பண்ணல. டிலைட் ஹாப்பி பர்த்டேடா. தென் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நியூ இயர் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். 2025 நல்லா போகணுன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இயரை. என்னத்த சொல்கிறது, வாழ்க்கையில் பல பல அடியெல்லாம் பட்டுட்டு ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி இந்த இயருக்குள்ளே என்டராக போகிறோம். ஆமாம், நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகேடா, அந்த ஃபைத்தோட அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து இந்த ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸோ ஓகேடா, அப்படியே எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் போயிடலாம். ஒன் ஷாட்டோட பேர் மாஃபியா ஹஸ்பண்ட். ஸோ வாங்கடா. இப்போ பார்த்தா ஒரு கிளாஸில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் படிக்கிறது 12th ஸ்டாண்டர்டு. அப்படியே 2 பேரும் உட்காந்துட்ருக்கீங்க. மரியா, சத்தியமாக சொல்கிறேன்டி, எனக்கு சுத்தமாகவே நேரம் போகலை. பேசாமல் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு என்னோடய புருஷன் வீட்டுக்கு போயிடலான் இருக்கேன். நீ என்ன சொல்கிற? பைத்தியம் மாதிரி பேசாதடி. எப்போ பாரு கிரிஞ்சு மாதிரி பேசி பேசி உனக்கு பழகி போச்சு போல. அப்படியெல்லாம் இல்லையா? நீ என்ன இப்படி திட்டுற? போ மரியா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி சாவாத. இங்கே பாரு வயன், உனக்கு என்ன ஆசை? ஒரு நல்ல மாஃபியா புருஷன், அவ்வளோ அழகாக இருக்கும். ஐயோ, யோசிச்சு பாரு மரியா, அவனுக்கு நல்ல ஒரு மனசு, ஹேண்டு ஃபுல்லாக டேட்டூ, அப்படியே ஒரு கோபமான மூஞ்சு. வெளி உலகத்துக்கு மட்டும் என்கிட்ட அப்படியே ஒரு சாஃப்டான கார்னர் வச்சுட்டு பேசினா எப்படி இருக்கும்ல மரியா? ஐயோ, அதோட ஒயன் அப்படியே சொர்க்கத்துக்கே போயிடுவா. அவனே உன்னை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் கூட்டிகிட்டு போவான். என்ன சொல்கிற? இல்லை, உனக்கு புரியலையா? இல்லை, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அவ்வளோ ரூடாவாக இருப்பாங்க. நீ சொல்கிறத பார்த்தா ரூட் பிஹேவியர் இருக்காதுன்னு நீ நினைக்கிற. வெளி உலகத்துக்கு அப்படி இருக்கும்போது எப்படி பொண்டாட்டிக்கிட்ட அவனோட ஒன் சைடை காட்டாமல் இருப்பான்? கண்டிப்பாக காட்டுவான்ல. அதுவும் நல்லா தாண்டி இருக்கும். எப்பவுமே லவ்வா ஒரு மாதிரி போனால் நல்லா இருக்காதுல்ல. அடிக்கடி அதுவும் வேணும்ல. இரு ஓவராக பறக்காத. உன்னோட அப்பா யாரு? உன்னோட அப்பா மாஃபியா. உன்னோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு? மாஃபியாவை கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு. அவ்வளோதான். உன்னோட அப்பா மாஃபியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார். நீ மாஃபியா தான் வேணும்னு சொல்கிற. ஸோ உனக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்தால் ஒரு 30 வயசில் தான் நடக்கும். நீ கனவே காணாத அப்படின்னு சொல்லிட்டு மரியா வெறுப்பேற்றிட்டு இருக்கா. உங்களுக்கா செம்மையாக கோவம் வருது. போடி, இப்படியெல்லாம் அபசகுணமாக பேசாத. ஒரு கல்யாணம் ஆக பொண்ணுக்கிட்ட இருந்து 30 வயசில் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறேன். போ. என்னோட அப்பாவோட மைண்டெல்லாம் மாத்திர மாதிரி ஒரு மாஃபியா வருவார். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். ஐயோ, எனக்கு இப்போவே நினச்சி பார்க்க வெக்கமாக வருதுடி. நீ இப்படியே நினச்சிட்டு கனடாவில் உள்ள ஒரு மாஃபியாவும் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு தில்லாக வந்து நிற்க மாட்டான். நான் சொல்கிறேன். அதுவும் சரி தாண்டி. ஆனால் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன்ப்பா, வெளியேருந்து வேற எவனாவது வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். போ. கனடாவில் உள்ள மாப்பிள்ளை கிடைக்கலன்னா என்ன, வேற ஏதாவது ஊரில் உள்ள மாஃபியா கிடைப்பான். நீ இப்படியெல்லாம் அபசகுணமாக பேசாத, வாங்க மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட கிளாஸ் மேம் வராங்க. அப்போ எல்லாருமே எந்திரிச்சு விஷ் பண்ண, நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டு மட்டும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் மேம் தான் உங்களை அப்படியே கூப்பிடுறாங்க. ஹே ஒயன் அண்ட் மரியா, 2 பேரும் எழுமுங்க. எஸ் மேம். என்ன, உங்களுக்கு ஒரு மேனஸே கிடையாதா? கிளாஸில் உட்காந்து எப்போ பாரு கதை, அப்படி என்ன தாண்டி பேசுவீங்க கிளாஸ் அவர் ஃபுல்லாக உட்காந்து? மேம், அது வேற எதுவும் இல்லை மேம். அடுத்த அவரை எப்படி கொண்டு போகலான்னு பேசிகிட்டு இருந்தோம். என்னடி வயன்? ஆமாம் மேம். ஆமாம். என்னடி இது? இருடி மேம், அது வந்து உங்களுக்கு விஷ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி உங்களை பர்த்டே இல்லை? இல்லையே, எனக்கு இன்றைக்கி பர்த்டேலாம் இல்லை. அதான் நானும் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களோட பர்த்டே இல்லை. அதான் எப்படி உங்களோட பர்த்டே டேட்டை கண்டுபிடிச்சி உங்களுக்கு விஷ் பண்ணுறது, அதை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன வயன்?
ஆமாம் ஆமாம் மேம், அதை பற்றி தான் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எனிவே 2 பேரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே நிற்கிறாங்க. நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னடி இவ வேற நேரம் காலம் தெரியாமல் வந்துடுவாளா? ஏய் சரி விடு, அவங்களோட ஒர்க்கை அவங்க பார்க்குறாங்க, நம்ம எதுக்கு, நான் அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு உட்காருறீங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவன் ஆரம்பிச்சிட்டாடி, ஐயோ கிளாஸ் எடுத்து தொலைய போகிறா, அதுக்கு என்ன, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் 1000 தடவை இழுக்கிறா. ஏ இருடி, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம். சரிதான் கேளு அப்படின்னு சொல்லிட்டு மரியா அப்படியே சலிப்பாக உட்காந்துட்டு இருக்கா. அவங்களும் சொல்கிறாங்க, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட ஸ்கூலுக்கு நியூ அட்மிஷன் ஒருத்தங்க வந்திருக்காங்க, அதாவது நம்ம கிளாஸில் தான். என்ன நியூ அட்மிஷனா? ஏய் அவன் 11th சேர்றதுக்கே கஷ்டப்பட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அங்கே தொட்டு இங்கே தொட்டு வந்து 11th உட்காந்து 12th படிச்சுட்டு இருந்தா, அம்மான்னு ஒருத்தி வந்து உட்காந்து 12th படிச்சிருவாளா? அதானே, கேளு மரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது மரியா எழுந்திரிச்சு அப்படியே மேம் கிட்டே கேட்குறா, அது ஒன்றும் இல்லை மரியா, அந்த பொண்ணுக்கு 11th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லை, அவங்க ஏற்கனவே இருந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால தான் இங்கே கொண்டு வந்து அவளோட பிரதர் சேர்த்துருக்கான். என்ன இருந்தாலும் மேம், இதெல்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாது, நாங்களும் தான் நல்ல மார்க் எடுத்தோம், நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்காமல் எங்களை எடுத்தீங்களா என்ன? மரியா, உங்களை விட டஃப்பான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவளுக்கு வச்சது தான், அவள் அதில் பாஸ் பண்ணிட்டா. ஸோ நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறான். என்னடி இப்படி சொல்கிறாங்க? அப்படி தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு மரியா உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நிறைய பாடி கார்ட்ஸ் அப்படியே வந்து நிற்கிறாங்க உங்களோட கிளாஸில், அப்படியே 2ஆக பிரிஞ்சு. நீங்கள் அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. மரியா, பொண்ணு பெரிய இடத்துல உள்ளவ போலடி, இத்தனை பாடி கார்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்போது அவளோட அண்ணன் பெரிய மாஃபியாவாக இருப்பானோ? பேசாமல் இப்படி யோசிச்சு பாரு, அவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தா. உன் வாயில் எதையாவது எடுத்து வச்சிருவேன், கேட்டுக்கோ. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அவன் ஒரு மாஃபியா தான் இருப்பான். மூடிட்டு உட்காந்து கவனிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நாடியில் கையை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவள் பேக் வச்சுட்டு அவ்வளோ க்யூட்டாக அழகாக நடந்து வரா. ஸோ எல்லோரும் கூட முன்னாடியும் வந்து நிற்க, பசங்க எல்லாம் பேன்னு பார்க்குறாங்க. கேர்ள்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி. அதுலேயும் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்கும்ல, அதாவது அந்த காசிப்பெல்லாம் பேசிட்டு அவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த பொண்ணு அப்படியே வந்து நிற்கிறா. ஹாய், மை நேம் இஸ் பார்க் ஜெசி, ஐ எம் ஃப்ரம் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ 2 பேரும் அப்படியே பேன்னு பார்த்துட்டே இருக்கீங்க அந்த பொண்ணை. அவளும் அப்படியே அவளோட செல்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துடுறா. என்னடி, இந்த டாப்பர் பொண்ணுங்களே ஃபஸ்ட் பெஞ்சில் தான் உட்காருவாளுங்களா? லாஸ்ட் பெஞ்சில் திரும்பி பார்க்க மாட்டாளுங்களா? அதாண்டி டாப்பர்ஸ்ன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டுன்னு இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அப்படியா, ஏதோ ஒரு ரேங்க் கிடைக்கிது, எங்கேயோ இருக்கணும்னு பார்ப்போம், அதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. இன்னொரு ஃபுட் ஸ்டெப் கேட்குது. எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸையே கவனிச்சிட்டு இருக்காங்க. மேமும் எதுவும் பேசலை. பார்த்தா அத்தனை பாடி கார்ட்ஸுக்கு நடுவில் ஒரு ஹேண்ட்ஸமான உருவம் வந்து நிற்குது. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ ஜிமின் தான். அப்படியே வந்து நின்றுட்டு எல்லாரையும் ஒரு லுக்கு அப்படியே பார்த்துட்டு, என்ன ஓகே ஆச்சுல்ல, ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகே, சரிண்ணா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வெளியே போனால், நீங்கள் அப்படியே ஜிமின் வந்துட்டு போனால் அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. பா மரியா, நான் சொன்னேன்ல, அவர் கண்டிப்பாக மாஃபியா தாண்டி. என்னடி சொல்கிற, மாஃபியாவா? என்னடி இவ்வளோ அழகாக இருக்கான், இவ்வளோ அழகாவா இருப்பாங்க மாஃபியாஸ்னா? நான் பின்ன சும்மா வாடி சொல்கிறேன், மாஃபியாஸ்னா சச் ஹேண்ட்ஸம் மெட்டீரியல்ஸ் டி. சத்தியமாக அவனோட மூச்சை பார்த்தியா, அப்படி இருக்காண்டு, அப்படியே. மரியா 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 ஐ வாண்ட் ஹிம். என்கிட்ட சொல்லி என்னடி பிரயோஜனம்? அவன் என்ன என்னோட அண்ணனா? அந்த பொண்ணோட அண்ணன்டி. மரியா, நான் பேசாமல் இப்போலேருந்து அவ கூட கடலை போட ஆரம்பிச்சிடறேன். அவகிட்ட கடலை போட்டு அதுக்கப்புறம் அவளோட அண்ணனோட நம்பர் வாங்கி
அவர்கிட்ட கடல் போட்டு நான் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன் மரியா, நான் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன். ஓகே 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 நவுலேருந்து நான் பெரிய படிப்பாளி, ஓகேவா? என்னடி கழட்டு விட்டுட்டு போகிறேன்? மரியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மரியா, நம்ம 2 பேரும் இனிமேல் நல்லா படிக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட் ரேங்க் நீ, செகண்ட் ரேங்க்னா ஓகேவா? தேர்ட் ரேங்க் அவ்வளோ வச்சுக்கலாம். என்னடி? இல்லை 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 வேணாம் 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 வேணாம், எப்படி பார்த்தாலும் அண்ணியை விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. ஃபஸ்ட் ரேங்க் அவள், செகண்ட் ரேங்க்னா தேர்ட் ரேங்க் நீ யார், ஓகேவா? இன்னிலேருந்து நம்ம டாப்பர்ஸ், ஓகே? ஃப்ரெண்ட் பெஞ்சுக்கு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு மரியாவோட கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறீங்க ஃப்ரெண்ட் பெஞ்சுக்கு. ஸோ அப்படியே பக்கத்தில் போய் உட்காரிங்க. டாப்பர் பொண்ணுங்களெல்லாம் பிடிச்சி செகண்ட் பெஞ்சுக்கு தள்ளிட்டு, வாயன் மரியா 2 பேரும் பேக் பெஞ்சிலேருந்து எதுக்கு ஃப்ரண்ட் பெஞ்சுக்கு வந்தீங்க? மேம் பேக் பெஞ்சில் இருந்தால் எனக்கு ஒன்றும் தெரியல, அதான் மரியாவுக்கும் ஒன்றும் தெரியலைன்னு சொன்னால், அதான் அவள் இந்த எண்டில் இருக்கட்டும், நான் இங்கே ஜெஸ்ஸி பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். என்னமோ ஒன்று உட்காரு. தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. உங்களோட ஸ்கர்ட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜெஸ்ஸியாக பார்க்குறீங்க. ஹாய். ஹாய், என்னோட பேர் ஒயன், உன்னோட பேர் சொன்னனே. ஓ பாக் ஜெஸ்ஸி ரைட்டா? ஆமாம். உன்னோட அண்ணனோட பேர் என்ன? பாக் ஜெமின். பாக் ஜெமின். நோட் பண்ணிக்கோடி. நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டைரியில் எழுதி வைக்கிற மாதிரியா. நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் ஜெஸ்ஸி. ஒயன், நீ பேக் பெஞ்சில் இருக்கிறது தான் உனக்கும் மரியாவுக்கும் நல்லது. மேம் நான் தான் கேட்டுட்ருக்கேன்ல, அவள் எந்த ஸ்கூலில் படித்தானெல்லாம் நம்ம கேட்க வேணாம், அதுக்கப்புறம் நியூ ஸ்டூடெண்ட் அதனால ஒதுக்கி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிக்கிறது. அவகிட்ட நான் பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னையும் அவளையும். ஐயோ ஒயன், என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியாது, கேட்குறேன் எனக்கும் புரியலை. நான் கிளாஸை விட்டு வெளியே போகிறேன். கிளாஸ் லீடர், கிளாஸை பார்த்துக்கோ, ஓகே? நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃப்ரெண்டில் போகிறா. ஒயன் சும்மா இருடி. நம்ம என்ன அடி வாங்காததா? நீ சொல்லு. அப்புறம் நீ எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ கேட்குறீங்க. அவளும் உங்ககிட்ட பேசுகிறா. ஸோ ஈவினிங்கும் ஆகுது. ஜெஸி, நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக எல்லாம் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். இல்லை நான் அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணலை. கொஞ்சம் இந்த கோல்டான டியூனை மாற்றிட்டு க்யூட்டாக பேசுகிறியா? நம்மளாம் 12th தான் படிக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணலை. என்ன மாதிரியா? புரியுது. ஓகே. அப்புறம் இப்போ ஸ்கூல் எண்டாயிரும். இன்றைக்கி நடந்ததெல்லாம் அவன் அண்ணன்கிட்ட போய் சொல்லுவியா என்ன? இல்லை, அவன் கேட்க மாட்டான், நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? நல்ல அண்ணன், நல்ல தங்கச்சி. என்ன மாதிரியா? எதுக்குடி என்னை டிஸ்டர்ப் பண்ணுற? என்ன தூங்கையாவது விடுடி நிம்மதியா. சாரி மரியா, நீ தூங்கு. ஜெஸி, அது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், படான்னு சொல்லிடுறேன். இந்த பச்சை புள்ள மனசு எப்போவுமே எந்த கள்ளத்தையும் உள்ளே வச்சுக்காது. அதனால நான் டக்குன்னு சொல்லிடுறேன். என்ன, உன்னோட அண்ணனை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஐ லவ் ஹிம் ஸோ மச். நீ கொஞ்சம் மனசு வச்சைன்னா உன்னோட அண்ணன் இல்லை, என்னோட அண்ணனுக்கு தான் உன்னை பிடிக்கணும், எனக்கு இல்லை. பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் யாருக்கு, எங்களுக்கெல்லாம் பிடிச்சா மட்டும் பார்த்தாது. அவனுக்கும் நிறைய அலைன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. பட் ஹி டசன்ட் லைக் கால். அவனுக்கான ஒய்ஃப் மட்டும் இல்லை, எனக்குன்னு ஒரு அம்மாவை தேடுறான். ஸோ அதுக்கு எந்த பொண்ணு எத்தவளாக இருப்பாளோ அவளை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்னோட கையில் எதுவும் இல்லை, நீ எதுவாக இருந்தாலும் என்னோட அண்ணன்கிட்ட பேசிக்கோ, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பேக் எடுக்கிறா வீட்டுக்கு போகிறதுக்கு. ஜஸ்ட் வெயிட் ப்ளீஸ். எனக்கு புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னால் என்ன பண்ண முடியும்? நான் உன்னக்கிட்ட பேசினது கூட இல்லையப்பா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்லு, நான் எப்படி பேச முடியும்? நீ கொஞ்சம் மனசு வச்சேன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. நீ என் கூட இரு கொஞ்ச நாள், பார்ப்போம். எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தா அவனுக்கு ஒன்று பிடிச்ச மாதிரி, ஓகே?
கண்டிப்பாக இருக்கேன். அப்புறம் நான் இன்னொன்று சொல்லிடுறேன், எனக்கு ஒரு வேலையும் பண்ண தெரியாது. ஐம் சாரி. வந்ததுக்கப்புறம் கற்றுக்கிறேன். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜெஸியும் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. என்னடி நீ பொசுக்குன்னு ஒரே குண்டா தூக்கி போட்டுட்ட, அந்த பொண்ணோட மண்டையே இப்போ வெடிச்சிருக்கோம். மாரியா சும்மா இருடி, என் மனசு தாங்கவே இல்லை. இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான்னு தோணுது தெரியுமா எனக்கு. அப்படியே இவ என்ன நினைக்கிறா, அவளுக்கு ஒரு அம்மாவை தேடிக்கலான்னு. ஆனால் எனக்கு என்னமோ இவளை என்னோட அம்மாவை வச்சுக்கலான்னு எனக்கு தோணுது. அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காடி. என்னால் இவளெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலப்பா. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கா. எனக்கு அவர் புருஷனாக கிடைக்க, இவன் எனக்கு நல்ல ஒரு அம்மாவாக கிடைக்கணும் கடவுளே. ஹெல்ப் மீ காடு, ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீலிங்கை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக சுற்றிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களை கூப்பிட்றாரு. ஹே என்ன ஜாலியாக இருக்க பேபி, என்னாச்சு? டேட், இன்றைக்கி ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணேன். பொண்ணை மீட் பண்ணியா? யார்? டேட், அவள் எவ்வளோ க்யூட்டாக இருந்தா தெரியுமா? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு பிடிச்சி போயிருந்துருக்கும். உன்னோட க்யூட்டாக என்னோட டாட்டரை விட உங்கள் டாட்டர்லாம் க்யூட்டில் இவ்வளோ தான் டேட். பட் அவள் ரொம்ப 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 க்யூட், எக்ஸ்ட்ரீம் லெவல் க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேடுக்கு அப்படியே ஐஸ் வைக்கிறீங்க. அப்புறம் வேறு என்ன, ஏதாவது மாஃபியாவை பார்த்துட்டியா? லிட்லி எஸ் டேட், ஐ ரியலி லைக் ஹிம். வயன், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான். மாஃபியா பாய்ஸை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்டேன், புரிஞ்சிச்சா? ஐ நோ டேட் அப்படின்னு சொல்லிட்டு மூட் ஆஃப் ஆகிட்டு அப்படியே உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. அப்படியே போயிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களோட மாமாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு, ஏன் மாம், ஏன் எதுக்காக அப்பாவை விட்டுட்டு போனீங்க? இப்போ பாருங்கள், எனக்கு பிடிச்ச லைஃப்பை அப்பா எனக்கு தர மாட்டேன்னு சொல்லிகிட்ருக்காரு. எனக்கு மாஃபியா புருஷனை ரொம்ப பிடிக்கும். நீங்களாவே ஒத்த காலில் நின்று தானே அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்பா நீங்கள் வேணும்னு சொன்னார். எல்லாம் என் தலை எழுத்து. இப்போ பார்த்தா நான் ஒன்று ஒரு மாஃபியாவுக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். நான் ஒன்று ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவேன். என்ன லாஜிக் பாம் இதெல்லாம்? ஐ டோன்ட் லைக் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோட்டோ தூக்கி எறிகிறீங்க. எனக்கு ஜிம்மின் வேணும், ஆனால் நான் என்ன பண்ணுறது? ஜெஸிக்கிட்ட கேட்டால் அவள் என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டா. ஷிட், என்ன பண்ணுறது? மரியா கிட்ட ஏதாவது ஐடியா கேட்டால் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பாப்பா. இதெல்லாம் செட் ஆகாது. ஷோ, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. பேசாமல் ஜெஸிக்கு கால் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொபைல் எடுக்கிறீங்க. மொபைல் எடுத்து ஸ்பீடாக டயல் பண்ணுறீங்க. டயல் பண்ணி காதில் வச்சா பிஸின்னு வருது. என்னடா பிஸின்னு வருது? ஆமாம், அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. அவளுக்கு எப்படி ஆள் இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக ஒரு நல்லவனாக பார்த்து வச்சுருப்பா. கொடுத்து வச்ச வாழ்க்கை, நானும் தான் இருக்கேன்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. ஸோ படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் உங்களோட பேக்கில் சம் ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறீங்க. ஸோ கிறிஸ்மஸ் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. சாக்லேட்ஸு, கேக்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து உங்களோட பேக்கில் அடிக்கிறீங்க. உங்கள் அப்பா சடனாக உங்களோட ரூமுக்கு வராரு. ஏன் கிச்சனில் இருந்த பாதி கேக்ஸ், சாக்லேட்ஸ் உனக்கு வாங்கி வச்சது எதையும் காணும், என்னாச்சு? டேட், இன்றைக்கி மரியாவுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரே நாளில் நீங்கள் 2 பேரும் சாப்பிடுவீங்களா? டேட், பார்க்குறதுக்கு தான் நாங்கள் குழந்தைங்க மாதிரி இருப்போம், மற்றபடி நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய எடுத்து வச்சுட்ருக்கீங்க. சரி, என்னமோ ஒன்று, நல்லா சாப்பிடு மை டாட்டர். ஓகே, அப்பா ஓகே போயிட்டு வரேன். ஓகே டேட், பாய் பாய் டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. என்றைக்கும் போல் காரில் வந்து அப்படியே இறங்குறீங்க. ஸோ இறங்கி குடுன்னு உங்கள் கிளாஸுக்கு ஓடுறீங்க. மரியா சீக்கிரம் வா போகலாம். எங்கே போகிற? அதாண்டி எவ்ரி இயர் நம்ம போகிற இடம். ஓ மை காட் வயன், நீ இந்த இயரும் அதே மாதிரி உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டியா? என்ன பண்ணுறது? அப்பா கிட்ட கேட்டால் இதெல்லாம் டூ மச்சாக இருக்குது, உன்னோட அம்மா மாதிரி நீ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளாஸ் எடுப்பார். ஸோ திங்க் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாவோட கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ உங்களோட ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு ஹோம் இருக்கும், லைக் ஆஃப்னேஜ் மாதிரி. அங்கே போகிறீங்க. ஸோ அங்கே உங்களை பார்த்ததும் ஒரு குழந்தை அப்படியே ஓடி வரான். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹே ஜோய், நீ எப்படி இருக்க? அக்காவை மிஸ் பண்ணியா என்ன? ரொம்ப 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 மிஸ் பண்ணேன்.
என்ன இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? மை டியர் கியூட்டி, அதான் கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆக போகுதே, அதான் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், 10 கேக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வேணுமே, எல்லாருக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் ஐ எம் ரியலி சாரி, ட்ரெஸ்ஸஸ் அவ்வளோ இல்லை, சரியா? உனக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே அக்கா, சாக்லேட்ஸும் கேக்ஸும் மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம் எங்களுக்கு. ஓகே, இந்தா உன்னோட ட்ரெஸ், நியூ ட்ரெஸ் எப்படி இருக்குது? இட்ஸ் நைஸ் அக்கா, ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, அப்புறம் இதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, ஓகேவா? அக்காவுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு, ஐம் ரியலி சாரி. இனி ஒரு டே வந்து உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஓகே? ஓகே அக்கா. இது யார்? இது மரியா, என்னோடய ஃப்ரெண்ட். ஹாய் ஹாய் பேபி, என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா கிறிஸ்மஸை? போகலாமா? ஓகே கியூட்டி, பாய். எல்லாத்துக்கு கூட ஷேர் பண்ணி சாப்பிடு. இனி ஒரு நாள் வந்து எல்லாருக்கூடையும் கண்டிப்பாக விளையாடுறேன், ஓகேவா? பாய் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாப்பாவோட ஃபர்கரில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஆனால் உண்மையிலே ஒயன், நீ சச் அ கிரேட் கேர்ள். ஜெஸ்ஸி உன்னை அண்ணியாக வச்சுக்கிறதுக்கெல்லாம் அவள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நான் இன்னும் அவளுக்கு அண்ணியாக ப்ரொவைட் கூட ஆகலை. அதுக்கு முன்னாடி நீ இப்படிலாம் எழுக்காத. சத்தியமாக சொல்கிறேன் ஒயன், எனக்கு ஒரு அண்ணனாக இருந்தால் உன்னை நான் அண்ணியாக எடுத்துகிட்டு போயிருந்திருப்பேன். அந்த ஆசையெல்லாம் வேறு உனக்கு இருக்கோ? முதல்ல உனக்கு ஒரு அண்ணனை கூட்டிகிட்டு வந்து அவனை மாஃபியாவாக மாற்றிடு, நான் உனக்கு அண்ணியாக வரேன், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஸ்கூலுக்கும் போய் ரீச் ஆகிடுறீங்க. பார்த்தா ஜெஸ்ஸி வந்துடுறா. ஜெஸ்ஸி, என்ன இன்றைக்கி ரொம்ப முன்னாடியே வந்துட்டேன்? இல்லை, டைம் கீப் பண்ணணும்ல. ஓ அப்படி, தென் யோசிச்சு பார்த்தியா? நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். என்னப்பா சிரிச்செல்லாம் பேசுகிற? மரியா நம்ம செட்டுக்கு வந்துட்டா. சரி பேக் பெஞ்ச் போகலாமா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜெஸ்ஸியும் உங்கள் கூட தொத்திட்டு பேக் பெஞ்சுக்கு வந்துடுறா. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ என்னோட அண்ணியாக இருக்கலாம். நிஜமாவா? சத்தியமா நீ எனக்கு அண்ணியாக இருக்கிறதுல எனக்கு நோ அப்ஜெக்ஷன். போட்டுக்கோ மரியா, நான் அண்ணி ஆகிட்டேன், ஜெஸ்ஸிக்கு அண்ணி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் ஹக் பண்ணிவிட்டு உட்காந்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ செம்மையாக ஃபன் பண்ணுறீங்க அன்னைக்கு ஃபுல்லாக. அப்போது நீங்கள் ஜெஸ்ஸிக்கிட்ட கேட்குறீங்க, உன்னோட அண்ணன்கிட்ட என்ன எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிற? கூடிய சீக்கிரமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? யூ டோன்ட் வரி. என் அண்ணன் சொன்னால் புரிஞ்சுப்பான் கண்டிப்பாக. பார்க்கவே ரொம்ப டெரர் பீஸாக இருக்கார். கொஞ்சம் சீக்கிரம் பேசி ஓகே பண்ணி எங்கள் அப்பாக்கிட்டையும் பேசி ஓகே வாங்க வச்சுரு. கண்டிப்பாக ஓகே வாங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெஸ்ஸியும் சிரிக்கிறா. நீங்களும் கூட சேர்ந்து சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. உங்கள் டேவும் இப்படியே சூப்பராக போகுது. ஸோ இப்படியே சம் டேஸ் பாஸ் ஆகுது. ஜெஸ்ஸி உங்கள் கூட சூப்பராக அட்டாச் ஆகிருப்பா, ரொம்ப நல்லா அட்டாச் ஆகிருப்பா. லைக் மரியா கூட நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி ஜெஸ்ஸி கூடயும் இப்போ அட்டாச் ஆகிட்டீங்க. ஒயன், நாளைக்கு நம்மளுக்கு ஹாலிடே தானே? ஆமாம் ஹாலிடே தான். எங்கேயாவது வெளியே போகலாமா? உன்னோட அண்ணன் உனக்கு பர்மிஷன் கொடுப்பானா? அவனுக்கு என்ன கொடுத்துருவான். சரி போகலாம். அப்படியே எங்களோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறேன். என்னோடய அண்ணன்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் நீயும் பேசாமல் ஓப்பன் பண்ணிடு லவ் மேட்ரை. என்னோடய அண்ணனுக்கு உன்னை கண்டிப்பாக பிடிக்கும். நீ சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது. நான் கண்டிப்பாக லவ் மேட்ரை ஓப்பன் பண்ணிடுறேன். உன்னோட அண்ணனுக்கும் என்ன பிடிச்சிரும். சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிவிட்டு நம்மளோட ஆட்டத்தை வீட்லேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே இருந்து ஜம்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவ்வளோ டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணி அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு போனதுமே உங்களோட வீட்டுக்கு தான், அதாவது ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறா. ஸோ அப்படியே போய்ட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே ஹாலில் உட்காந்துட்ருக்கான். ஹலோ சொன்னால் புரிஞ்சுக்கோடா, என்னால் இப்போ அங்கே வர முடியாது தலை. நீ வந்தால் தான் தலை வேலை ஆகும், சீக்கிரம் வா தலை. சொன்னால் புரிஞ்சுக்கோ, இன்றைக்கி கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ, புரிஞ்சுதா? இப்போ நீ அவனை அங்கேயே ஹோல்ட் பண்ணி வை. நான் நாளைக்கு வந்து சிக்கிறேன். சரி தலை, நீ டிசைட் பண்ணதாக இருக்கட்டும். நாங்கள் அவனை இங்கேயே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்படியே கால் கட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் பக்கத்தில் தானே உட்காந்துட்ருப்பீங்க. ஹலோ ஹாய், அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஃபைன். தென் ஹோயூ? அண்ணா, நான் சொன்னேன்ல ஒயன் என்னோடய ஃப்ரெண்டு. ஓ ஓகே. ஜெஸ்ஸி, சொல்லுண்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போவா? அண்ணா ப்ளீஸ், ஹாலிடே அப்போவாவது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு ப்ளீஸ்.
ஓகே 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 ஐம் சாரி. ம் சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சமைச்சிடுறேன். வெளியே போகிறேன்னு சொன்னேன். என்ன போகலையா? இல்லை, எனக்கு மட்டும் வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகிறேன். நீ என்ன வெளியே போய் சாப்பிட போறியா என்ன? சரி, நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சொல்லிவிட்டு அவங்க சைடு திரும்புகிறாரு. தென் ஸ்டடீஸ்லாம் அப்படி போகுது. ஐ திங்க் என்னோடய தங்கச்சியோட செட்டுன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாம், அவங்களோட தங்கச்சியோட செட்டு தான். அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சொல்லு. இல்லை, நம்ம கொஞ்சம் தனியாக. இல்லை யூ டோன்ட் வரி. இங்கே பேசுகிறது கிச்சன் வரைக்கும் கேட்காது. தென் அவளுக்கு ஹாலிடே அப்போது வீட்டில் எந்த மேட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒட்டு கேட்குறது யாரும் இருக்க மாட்டாங்க. சொல்லு. அது வேறு எதுவும் இல்லை. உங்களை நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் தான் பார்த்தேன். எனக்கு தெரியும், ஸ்கூலில் நீ இருந்தேன், நானும் உன்னை பார்த்தேன். கவனிச்சிங்களா? நைஸ். எனக்கு உங்களை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும்போது திருப்பியும் ஜிமினுக்கு கால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ, என்ன இப்போ என்னடா? தலை, நாங்கள் இங்கே குடோனுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். என்னடா என்ன பண்ணாலும் என்கிட்ட அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பியா? அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னா வச்சுக்கோ, சரியா? இதுக்கு மேலே கால் பண்ண தான் நான் டென்ஷனே இருவேன். ஓகே தலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் இருந்துட்டு சாரி, ஏதாவது பிஸியாக இருக்கீங்களா? இல்லை சொல். அதுக்கப்புறம் இல்லை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்ன பேசுகிறான்னு எனக்கு புரியுதா? புரியுது. ஒரு மாஃபியா கிட்டே என்னோட லவ்வாக சொல்லிகிட்ருக்கேன். ரைட்டா? ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட ஜெஸ்ஸி அப்படியே கிச்சன்லேருந்து வந்துடுறா. அண்ணா என்னாச்சு? இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. அண்ணா, வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தான் அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்ச பார்த்துட்ருக்கீங்க. என்ன? வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு ஜெஸ்ஸி. என்ன பார்த்துட்ருக்கான்? என்ன இவ்வளோ உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணா, நான் சொல்கிறத ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் கேளு. வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. நீயும் வெளியே போகக்கூடாது. நான் ஒர்க்குக்கு கிளம்புறேன்னா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோல்டு வாய்ஸில் சொல்ல அப்படியே நீங்களும் ஜிமினை பார்க்குறீங்க. வீட்டை விட்டு வெளியே போன போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. அப்படியே ஜிமினை ஒரு பயமான ஒரு கண்ணோட பார்க்குறீங்க. உங்களோட பப்பி ஐஸை அப்படியே பார்க்குறீங்க. உங்களோட ஐஸ்லாம் அப்படியே டியரை பார்க்குது. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? இங்கேருந்து போன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பி சொல்ல நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன மாதிரி உங்களை யாராலையும் லவ் பண்ண முடியாது. ஆமாம், நீங்களே ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட என்ன மாதிரி அவங்கள லவ் பண்ண மாட்டான். நீங்கள் லவ் பண்ணலாம், அவளை எக்ஸ்ட்ரீம் லெவலில் லவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒருத்தையும் உங்களை லவ் பண்ண மாட்டான். ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. அப்போது அப்படியே ஜெஸ்ஸி ஜிமினை முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து உங்கள் பேக்லேருந்து ஓடி வரா. ஸோ அவங்க பின்னாடியிலேருந்து ஓடி வந்துட்டு ஐம் சாரி. நீ எதுக்கு சாரி சொல்கிற ஜெஸ்ஸி? நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். கொஞ்ச நாள் கூட போயிருந்துருக்கணும். நான் தான் அவசரப்பட்டுட்டேன். ஐம் சாரி வயன், ப்ளீஸ் அழாத. ஐம் சாரி, எனக்கு கில்ட்டியாக இருக்குது. ஐம் சாரி. நீ சாரி சொல்லாத. நீ போய் அவருக்காக சம. பாவம் இல்லை, எப்போவும் வெளியே சாப்பிட்டா உடம்பு கெட்டு போடும். நீ போய் சம. ஐம் சாரி, இட்ஸ் ஓகே, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து நடந்து போகிறீங்க. இப்படியே கட் பண்ணி உங்கள் வீட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணால் உங்கள் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை உங்கள் அப்பா காதுக்கு நியூஸ் போயிடுச்சு. ஸோ அவர் இருந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் கனடாவில் உள்ள ஒரு மாஃபியாவும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் உள்ள இன்னொரு மாஃபியா நாயை போய் நீ அக்செப்ட் பண்ணியிருப்பான். அவங்ககிட்ட போய் லவ் அப்ரோச் பண்ணியிருக்க. எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அறை பலார்னு கலரத்தில் விழுது. ஜஸ்ட் ஹேட் யூ டாட். உங்களுக்கே தெரியும், எனக்கு மற்ற பசங்களை பிடிக்காது, எனக்கு மாஃபியா பசங்களை தான் பிடிக்கும்னு.
ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. ஐ ஹேட் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க மாடிக்கு. ஸோ அப்படியே உங்கள் ரூமில் போயிட்டு செம்மையாக அழுவுறீங்க. செம்மையாக அப்படியே அழுது படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் முன்னாடி ஜிமின் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. என்னங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆ, என்னடி காலைல எந்திரிச்ச உடனே அப்படியே என்னங்கன்னு கூப்பிட்டே எந்திரிக்கிற? என்னங்க, ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் குடுகுடுன்னு எந்திரிச்சு போய் அப்படியே டோரை லாக் பண்ணுறீங்க. என்னங்க இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு கொண்டு போட்டிருப்பாரு. இங்கேருந்து போங்க. பாட்டு என்ன உனக்கு இது நிஜம் மாதிரி தெரியுதா? ஓ, அப்போ இது நிஜமே இல்லையா? ட்ரீமா? சரி விடுங்க. அப்புறம் சொல்லுங்க. ட்ரீம்லையாவது இவ்வளோ அழகாக வந்து உட்காந்து பேசுகிறீங்களே. ஸ்ட்ரைட்லி பேசுனா அப்படி பேசி விட்டுட்டீங்க. நைட்டு வேற அப்பா என்னை அடிச்சிட்டார் தெரியுமா? வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தை டச் பண்ணுறீங்க. பார்த்தா உண்மையிலே வலிக்குது. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே ரியாலிட்டியே ஹிட் ஆகுது உங்களுக்கு. ஜிமின் இங்கே என்ன பண்ணுறீங்க? என்ன இப்போ தான் ட்ரீம் இல்லை ரியல்னே தெரியுதா உனக்கு? அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது? இரு அவனுக்கு இன்னைக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யார் கூட? என் கூட தான். என்னது? இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களோட டோர் நாக் ஆகுது. அப்பா வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோருக்கு பின்னாடி அப்படியே மறைஞ்சு நிற்கிறாரு. அப்படியே டோரை நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒயன், அப்பா, பேபி இன்னைக்கு உனக்கு கல்யாணம், சீக்கிரம் ரெடி ஆயிரு, ஓகேவா? திஸ் இஸ் யுவர் ட்ரெஸ். தென் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கீழே வந்துடு, ஓகே? அப்பா, மாப்பிள்ளை யார்? அஃப்கோர்ஸ் நீ ஆசைப்பட்ட அதே ஜிமின் தான். எனக்கு வேறு ஆப்ஷன் தெரியல. அவனும் வந்து நேற்றுக்கு பேசினான், கேட்டான். ஐ ட்ரஸ்ட் ஹிம். பிடிச்சிருக்கு. என்ன மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னான். எனக்கு பிடிச்சிருக்கோம். உனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதான் அடித்தது வேற ரொம்ப கில்ட்டாக இருக்குது. வலிக்குதான்? ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ டேடி, தென் ஐம் சாரி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட அப்பாவோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணுறீங்க. சரி மை டார்லிங், சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வா, ஓகேவா? அப்புறம் உன்னோட க்ரூம் உனக்காக அங்கே வெயிட் பண்ணக்கூடாதுல்ல? ஆமாம், சரி சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வா, ஓகே? தேங்க்யூ, வெல்கம், போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் ஜிம்மில் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரெடி ஆகலையா பொண்டாட்டி? ரெடி ஆகிட்டு வரேன். சரி, போயிட்டு ரெடி ஆகிட்டு சீக்கிரம் ஓடி வந்துடு, சரியா? சரி. ஐ லவ் யூ டூ. என்னங்க சொல்லுடி? ஐ லவ் யூ டூடி. போய் ரெடியாடி, டைம் ஆகுதுடி. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வாஷ்ரூம் சைடு ஓடி போயிடுங்க. ஸோ சம்டைம் லேட்டர் அப்படியே சர்ச்சில் தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஃபாதர் முன்னாடி நீங்கள் 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மேரேஜ் அவ்வளோ அழகாக முடியுது. மாஃபியாஸ்க்கு மத்தியில் நீங்கள் நினச்ச மாதிரி அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ அழகாக நடக்குது. உங்களுக்கு அவ்வளோ ப்ளஸ்ஃபுல்லாக, அவ்வளோ ஒரு மாதிரி டியரியாக ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி சந்தோஷம் கலந்த ஒரு சோகமாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே எல்லாத்தையும் நினச்சிட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சு நீங்கள் அப்படியே வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே அவங்களோட ஃப்ரெண்டில் உட்காந்துட்ருக்காரு. என்ன யோசிச்சுட்ருக்க? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. அங்கே என்னென்னமோ நடந்து சடனாக முடிஞ்சிருச்சுல்ல? என்ன உனக்கு புரியல? என்ன சடனாக நடந்து சடனாக முடிஞ்சிருச்சு? இல்லை, நேற்றுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பிடிச்சி ஜிமினோட லேப்பில் உட்கார வைக்கிறாரு. வந்ததுக்கப்புறம் நீங்கள் திட்டி வெளியே போக சொல்லிட்டீங்க. அப்புறம் அப்புறம் நான் வந்துட்டேன். அப்பா என்ன அடித்தார், அப்பாவுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் 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 என்ன நடந்துச்சு? மறுநாளே மேரேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நான் கிளம்ப பார்த்தேன்னா ஜெஸ்ஸி வந்து என் கன்னத்தில் பலார்னு 2 வச்சாலா. நீ நல்லவ வல்லவ அப்படி இப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவன் என் கூட இருப்பேன், இல்லைன்னா இங்கேருந்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தா. பிடிக்கலை, இருந்தாலும் பிடிச்சிச்சு. ஓகேவா? ஒன்றும் புரியவே வேணாம். ராத்திரி முடிச்சுட்டு பகலில் பேசிக்கலாம். ஏன் இப்போவே பேசினா என்னவா? ஒன்றுமே தெரியாத பழம் மாதிரி பேசக்கூடாது. நீ பழம் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவ்வளோ ஸ்பீடாக இருப்பீங்களா? மாஃபியாஸ்னால் இவ்வளோ ஸ்பீடாக இருப்பீங்களா என்ன? ஏண்டி இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஸ்பீடாக ட்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அவளோட கோட்டு தென் ஷர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக அன்ட்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருமே இப்போ நெக்டாக இருக்கீங்க. ஸோ உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி பயங்கரமாக ஹிக்கியெல்லாம் மேக் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் பயங்கரமாக மூவ் ஆன் பண்ணுறீங்க. இந்த மார்னிங் சவுண்ட் அவள் இன்னும் ஹைப் ஆக்குது. பயங்கரமாக அந்த நைட்டையும் நீங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ ஓகேடா, இதுக்கு மேலே நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்பிக்கிறேன். என்னென்னா, இதை நான் 1 ஷாட்டாக பிளான் பண்ணது 1 ஷாட்டாக போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே 2 ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் எங்கே போய் ஐடியா எடுக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அதான் எனக்கு 1 ஷாட் எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு தெரில. ஸோ 1 ஷாட் போட்டால் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதுக்கு மேலே என்கிட்ட ஸ்டோரி இல்லை, அவ்வளோதான். ஸோ என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரியா செல்லக்குட்டீஸ்? அதனால் 1 ஷாட், அதாவது 2 ஷாட் கேட்காதீங்க. நான் வந்து 1 ஷாட்டாக போகிறேன்னா அது 1 ஷாட். அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்ணணும்னு இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா ஓகே, நான் அதுக்கப்புறமும் போடுவேன். ஓகேவா? அதனால் கோச்சிக்காதீங்க, யார் தப்பாகவும் எடுத்துக்காதீங்க. 1 ஷாட் போடுறேன் அப்புறம் வந்துட்டு 2 ஷாட் கேட்கக்கூடாதா அப்படின்னா, அது வந்து ஐடியா இருந்தால் நானே சொல்கிறேன். ஐடியா இருக்குது, வேணுமா வேணாமான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன். இல்லை ஐடியா இல்லை அப்படின்னாலே நான் வந்து 1 ஷாட் தான் போடுவேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பை பை, லவ் யூ ஆல்.